ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. அபுதாபிக்கு இன்றைக்கி போயிருந்தாங்க. அபுதாபி வைப்ரேஷன் சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அபுதாபியில் உள்ள அந்த ஹம்தான் ஸ்ட்ரீட்டுக்கு பேக் சைடில் உள்ள அந்த ரோடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு சூப்பரான ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்குது. பக்கத்தில் சூப்பரான பள்ளிவாசலுங்க. அந்த பள்ளிவாசலில் தொழுதுட்டு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தமிழ் சேட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான தமிழ் உணவகத்தில் போய் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ் டிப்பிக்கல் ஃபுல் மீல்ஸுங்க. வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ், ஃபிஷ்ஷு, சிக்கன், பல வெரைட்டி இருக்குது. பிரியாணி இருக்குது. நான் வெஜ் ஃபுல் மீல்ஸ் இன்றைக்கி சாப்பிடுவோம். எப்போ பார்த்தாலும் நான்வெஜ் தான். இன்றைக்கி வெஜ் ஃபுல் மீல்ஸ்னு சொல்லிட்டு தொழுதுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த ஆப்போசிட் சைடில் இந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே நடந்து போய் லெஃப்ட் சைடில் தமிழ் சேட், ஒரு அற்புதமான ஒரு நல்ல தமிழ், சிறந்த தரமான சுவையான பதார்த்தங்களை கொடுக்கக்கூடிய தமிழ் உணவகம்ங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய சைன்போர்டை காமிக்கிறேன். இங்கே பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது. இங்கே டீ கடை, இங்கே தான் நான் வழக்கமாக டீ வாங்கி கொடுப்பேன் எப்போது அபுதாபிக்கு வந்தாலும். அதுக்கும் பக்கத்துலேயே இந்த தமிழ் சேட் உணவகம் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு சின்ன தமிழ் உணவகம் இருக்குது. அது பேர் மறந்துடுச்சு. சைடில் இருக்கும், ஆக்சுவலாக சின்ன கடையாக இருக்கும். அங்கேயும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்கும். பாருங்கள், தமிழ் சேட் மேலே எழுதிருக்கு பார்த்தீங்களா? தமிழ் சேட் ரெஸ்டாரண்ட், உயர்தர சைவ உணவகம்ங்க. ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து 12 திரகம் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சோறு, சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ஸ்வீட்டு, கேசரி மாதிரி ரவா கேசரி, அப்படி செமையாக இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக மாடியில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா மீல்ஸுக்கெல்லாம் மாடியில் தான். கீழே வந்து டிஃபன் மாதிரி அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸுக்கு இருக்கும். மேலே மாடியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா பே பண்ணிவிட்டு திரும்பியும் அப்படியே ஆப்போசிட்டில் பள்ளிவாசல் வழியாக வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள என்னுடைய அபுதாபி ஆஃபீஸுக்கு நடந்து போக வேண்டியது தான். பக்கத்தில் தாங்க, ரொம்ப பக்கத்தில் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஒரு லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான். 5 நிமிடத்திற்கு உள்ளாக நடக்கிற மாதிரியான தூரம் தான். அப்படியே போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பசுமையான பேக் சைடு, பள்ளிவாசலுக்கு பின்புறம் பயங்கரமான சூப்பரான ஒரு லஷியஸ் க்ரீன், ஒரு சூப்பரான மரங்க, அடர்த்தியான மரம். அதுக்கு கீழே அந்த நிழலில் நிறைய புறாக்களை வளர்க்குறாங்க. அங்கே உள்ளவங்க வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக புறாக்களுக்கு வந்து தீனி போட்டு, இங்கே பாருங்கள் அந்த தானியங்கள்லாம் போட்டு அதை குத்தி அழகாக தின்னுட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரியான மர சட்டை மாதிரி பண்ணி, தாவரம், அந்த பூக்கள், அந்த ஒரு பிளான்ட் இருக்குது பாருங்கள், அதையும் அந்த சட்டத்துக்கும் க்ராஸ் பண்ணுற மாதிரி வச்சு பறவைகளுக்கு உட்கார்றதுக்கு ஏதுவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அழகாக ஒரு மஞ்சள் கலர் ஃப்ளவர்ஸு, பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பள்ளிவாசலும் ரொம்ப பார்க்குறதுக்கு இதமாக இருக்குது. தொழுகையை முடிச்சுட்டு சாப்பிட்டு விட்டு அந்த இடத்த கொஞ்சம் பிரேக்கில் பார்த்து இலைப்பாரி விட்டு அப்படியே அலுவலகத்துக்கு திரும்பி கிளம்பியாச்சுங்க. அப்படியே முடிச்சுட்டு மீதி உள்ள பாதி நாளாக நல்லபடியாக வேலையை பிஸியாக இருக்குது. முடிச்சுட்டு திருப்பியும் பேக் டு துபாய் கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்கள், பிரம்மாண்டமான அற்புதமான ஹம்தான் ஸ்ட்ரீட்டினுடைய கட்டடங்கள் தான் பேக் சைடு பார்த்துட்ருக்கீங்க. ஹம்தான் ஸ்ட்ரீட்டோட இந்த சைடுக்கு வந்து வர்றப்போ உள்ள அந்த கட்டடங்களுடைய காட்சி தான் பாருங்கள். உயரமான மிகப்பெரிய கட்டடங்கள்ங்க. எல்லாமே பெரிய பெரிய டவர்ஸ். ஆக்சுவலாக அந்த ரோடு ரொம்ப பிஸியாக இருக்கிற ரோடு. இந்த சைடு அல் மசவுத் டவர், ஆப்போசிட்டில் அல் கெய்த் டவர், எல்லாமே பெரிய முரட்டுத்தனமான டவர்ஸுங்க எல்லாமே. ஹம்தான் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பிரசித்தமானது. கமர்ஷியல் டவர்ஸ், பிஸ்னஸ் டவர்ஸ், எல்லாமே ஆஃபீஸஸ் எல்லாமே இங்கே தான் பெரும்பாலும் இருக்கும் அபுதாபியில், ஹம்தான் ஸ்ட்ரீட்டில். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் கைஸ். பீஸ்.